வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் டைமில் வந்து சார் என்ன இப்படிலாம் செய்கிறாருன்னு நினைக்காதீங்க. ரொம்ப வேகாக படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. 3 மணி நேரம் 2 மணி நேரம் படிச்சுட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனுக்காக தான் இந்த சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸு, இது இந்த ஷார்ட்ஸ் மாதிரி கூட இதை எடுத்துகிட்டு நல்லா பாருங்கள். இதுலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு இது ரிப்பீட்டடாக கேட்கறது, ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமன், எல்லாமே வந்து தேசிய குழு, பெண்களுக்கான தேசிய குழு. இது மாதிரி இருக்கிறத அடிக்கடி நமக்கு டிஎன்பிசியில் அந்த 75 கொஸ்டின்ஸுக்குள்ள வரும். குரூப் 4லேருந்து குரூப் 1 வரைக்கும் வரும். ஒரு கேள்வி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுன்றது நம்ம பார்த்துருக்கோம். லாஸ்ட் குரூப் 2ல 0.25 கால் மார்க்கில் போஸ்டிங் போனவங்களா இருக்காங்க இல்லையா? அந்த நிலை வரக்கூடாது. சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ணுங்கன்னா இயரை எழுதிக்கிங்க. 1992 93ல் 3 தடவை எழுதிக்கணும். 93 93 93. அதை விட்டிங்கன்னா நேராக 2007 அப்படின்னு வந்துடணும். 2007ன்னு முதல்ல இயரை ஞாபகம் வச்சுங்க. 1992 93 93 93 2007 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது யாருக்காகன்னா முக்கியமான, அதாவது பாதுகாக்கப்பட வேண்டியவங்களுக்கான ஒரு குழு. இதில் பாருங்க ஆண்களுக்கான குழு வரல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு செக்டார்ஸுக்கு குழு கொடுக்குற மாதிரி. நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் ஃபர்ஸ்ட் அப்போ எது இது ஆர்டர் கூட கேட்கலாம். இந்த ஆர்டர் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு வரணும்? மகளிருக்கான தேசிய குழு நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் 1992. அது முடிஞ்சது உடனே மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினருக்கான குழு 1993ல் நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினருக்கான தேசிய குழு அப்படின்னு கேட்டாங்கன்னா. அதுக்கப்புறம் பாருங்க பிற்படுத்தப்பட்டோர் பிசிக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் பிசிஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த தான் கேட்டிருக்காங்க, பிசி தான் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி அப்படின்றதும் 1993. இது பாருங்க இதுவும் பல முறை கேட்டாங்க. இந்தியாவில் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்றது தேசிய மனித உரிமை கமிஷன், தேசிய மனித உரிமை குழு அப்படின்றது 1993 அப்படின்றது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 4 தான் வச்சிருந்தாங்க. அதன் பிறகுதான் என்ன ஆயிடுச்சுன்னா நாட்டில் நிறைய குழந்தைகளுக்கான உரிமைகள் பறிக்கப்படுது, குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர் நிறைய ஆகுறாங்க, போக்சோ சட்டம்லாம் பார்க்குறோம் இல்லையா, குழந்தைகளுடைய பாலியல் வன்முறைகள் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக தேவைன்னு சொல்லிட்டு 2007ல் நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கான உரிமை பாதுகாப்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசிய குழுவை 2007 போடுறாங்க. ஸோ இந்த இயரும் ரொம்ப முக்கியம். அப்போ 1992 93ல் 3 2007 போட்டுட்டு 92 பெண்களுக்கானது அப்படின்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் எதை மாத்தினாலும் ஒன்று தான் இல்லையா? மைனாரிட்டிஸுக்கு ஒன்று, பிசிக்கு ஒன்று, ஒட்டு மொத்தமாக மனித வளர்ச்சிக்கு அப்படின்ற மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் மனித குழு இல்லையா? ஹியூமன் ரைட்ஸ்னா மனிதனுடைய உரிமைகள் அப்படின்னு கொடுத்தாச்சு. இங்கே குழந்தைகளுடைய உரிமைகள் சைல்டு ரைட்ஸ் 2007ல் சைல்டு ரைட்ஸ். அவ்வளோதான், ஷார்ட்டாக படிச்சிங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.